முதலாளி வசதியான ஒரு முதலாளியும் அவனிடத்தில் வேலை பார்க்கிற ஒருவனும், இந்த முதலாளி வேலை பார்க்கிறவன் முதலாளியிடத்தினுடைய வேலைக்கு சரியான நேரத்துக்கு என்ன செய்ய முடியல, போக முடியலை. 9 மணிக்கு வேலைனா 9:45 என்ன செய்கிறார், போகிறார். தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை என்ன செய்கிறார், சொல்கிறார். இப்போ இந்த வேலைக்காரன் வந்து அந்த முதலாளியிடத்தில் போகும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் சொல்கிறாரு. முதல் நாள் சொல்லுகிறார், என்னுடைய மனைவிக்கு ரொம்ப உடம்புக்கு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வர லேட் ஆகிட்டு. 2வது நாள் சொல்கிறேன், என் பையனை ஸ்கூலில் விட போனேன், ஸ்கூலில் விட போகும்பொழுது அவனுடைய கால் இந்த சைக்கிளில் உள்ள வீலில் மாட்டி காயமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்தேன். இப்போது தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த முதலாளி அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், நீ எப்போவும் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் இவன் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு வேலைக்காரன். இந்த முதலாளி கடவுள் நம்பிக்கை இல்லாத அல்லது கடவுள் நம்பிக்கை என்கிற பெயரில் மறைந்திருக்கிற ஒரு நபர். அப்போ இந்த வேலைக்காரன் வந்து என்ன பதில் சொல்ல அப்படின்னு தெரியாமல் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறேன், கஷ்டம்தான் பட்டுருக்கேன். நான் பாரு என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லுகிற நீ தான் என்ன செய்கிற, வேதனைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது இவருக்கு பதில் சொல்ல முடியலை. அதே மாதிரி நிறைய இடத்துல நாமும் என்ன செய்வோம், பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியான சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் அதற்கான வாய்ப்பை என்ன செய்வார், ஏற்படுத்தி தருவார். முதலாவது இந்த ராஜா ஒரு நாள் சொல்லுகிறார், இந்த முதலாளி ஒரு நாள் சொல்லுகிறார், நம்ம வேட்டைக்கு என்ன செய்வோம், புறப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. வேட்டைக்கு புறப்பட்டு போன நாளில் கூட்டமாக புறாக்கள் நிற்குது. இவர் அம்பை எய்யும் பொழுது ஒரு புறாவின் மீது அடித்து அது மரணித்து கீழே என்ன செய்யுது, விழுது. அதே அம்பு அந்த புறாவை தாக்கிவிட்டு அது பக்கத்தில் இருந்த புறாவையும் என்ன செஞ்சு தாக்கி அது லேசாக காயப்பட்டு துள்ளி துள்ளி ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ மரணித்து விழுந்த அந்த புறாவை அந்த முதலாளி சொல்கிறார், இது இங்கேயே என்ன செய்யட்டும், கிடக்கட்டும், நீ அந்த அடிபட்டு ஓடுது பாரு, அந்த புறாவை மட்டும் என்ன செஞ்சிடாத, விட்டுறாது, அந்த பறவை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், பிடிச்சே ஆகணும்னு சொல்லும் பொழுது இந்த முதலாளிக்கு விசுவாசமான இந்த வேலைக்காரன் என்ன செய்யறான், ஓடி ஓடி விரட்டுறான். அது கிளைகளுக்கு கிளை தாவி தப்பி 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 ஓடுது. ரொம்ப டயர்டாயிட்டான். டயர்டாகி நிற்கும் பொழுது இந்த வேலைக்காரன் சொல்கிற முதலாளி பார்த்து, என்ன முதலாளி, அது லேசாக காயம்பட்டது என்ன செய்யுது, ஓடி ஓடி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்கள் அதை துரத்த சொல்லி என்னுடைய எனர்ஜியெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு, ஆனால் அங்கே தான் ஒன்று அடிபட்டு அந்த உடனே காலி ஆயிடுச்சு, அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இந்த முதலாளி சொல்லுகிற பதில் என்னது அப்படின்னு சொன்னால், அது எப்போனாலும் நமக்கு தான் சொந்தம், ஆனால் இந்த அடிபட்ட புறா இருக்குது பாரு, அது தப்பி தப்பி வேறு எங்கேயாவது என்ன செஞ்சிடும், போயிடும், அதை நம்ம பிடிக்கிறது தான் நமக்கு முக்கியம், இது எப்படினாலும் இது நம்மளை விட்டு ஓடி போகாது, இது நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அந்த வேலைக்காரனுக்கு ஒரு பதில் கிடச்சா, முதலாளி நீங்கள் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு தான் பதில் கிடச்சி, நான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடுறேன், அடிபடுறேன், மிதிபடுறேன், காயப்படுறேன், ஆனால் கிளைகளுக்கு கிளை தாவி துள்ளி குதித்து ஓடிக்கிட்டே இருக்கேன், விழுறேன், காயப்படுறேன், ஆனால் நீங்கள் அந்த செத்த அனுபவத்தில் இருக்கீங்க, மறந்துடாங்க, நான் மறிச்சா சந்தோஷமான பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற தைரியத்தோடு போவேன், ஆனால் நீங்கள் இதே இடத்துல இருக்கீங்க. அதனால தான் பிசாசு உங்களை என்ன செய்கிறது இல்லை, சோதிக்கிறது இல்லை, நீங்கள் நரகத்துக்கு போய் சேருகிற தருவாயில் இருக்கீங்க. உண்மையாக ஆண்டவரை தேடுங்க, அவரை பின்பற்றுங்க, அப்போ நாம் என்ன செய்வோம், பிழைத்துக் கொள்வோம். இல்லைனா அடிபட்ட கிடந்த அந்த புறாவை போல் நீங்களும் என்ன செய்வீங்க, பிசாசுடைய கையில் அகப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த புறாவை பார்த்து என்ன சொன்னீங்களோ அதைத்தான் பிசாசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், அவனை விடாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்குள்ள நான் என்ன செய்கிறேன், கடந்து போகிறேன். ஆனால் நித்தியம் என்கிற ஒரு நாள் வரும்பொழுது, பரலோகம் என்கிற வாசல் திறக்கும் பொழுது நான் நிச்சயம் அதற்குள் ஓடி சுகமாக என்ன செய்வேன், தங்கியிருப்பேன். நீங்கள் அப்படின்னு சொல்லி பதில் என்ன செய்தாராம், கொடுத்தார். அதனால தான் இந்த பூமியில் வசதியாக கிறிஸ்தவர்கள் இல்லைனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்னா நாம் செழிப்பாய் வாழக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லையா? ஆண்டவருடைய வசனம்